Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் when no cash is brought for new partner share of goodwill. அதாவது நியூ பார்ட்னர் அவரோட குட்வில் ஷேருக்கு கேஷ் எதுவுமே பே பண்ணல அப்படின்னா என்னென்ன மாதிரி என்ட்ரிஸ் போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்மில் 7th சம் தான் பார்க்க போகிறோம். 7th A sum X and Y were partners in a firm sharing profits and losses in the ratio of 5:4. They decided to admit Z into the firm to 2/9 share of profits. Goodwill account stood in their books at rupees 8,000 and it was valued on the date of admission at rupees 27,000. Give the journal entries required. So இதில் X and Y பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:4. அவங்க Z அப்படிங்கிற பார்ட்னர் 2/9 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுறப்ப அவங்களோட குட்வில் எவ்வளோனா 8,000. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணணும். இந்த சம்மில் ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கங்கிறது கொடுக்கல. அதனால அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோனா 5:4. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் குட்வில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ அதை வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். என்ட்ரி எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார். 8,000 5:4 அப்படிங்கிற ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்தோன்னா எக்ஸுக்கு 4,444 வரும், ஒய்க்கு 3,556 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஜெட் வந்து பே பண்ணல அவரோட குட்வில் ஷேரை. ஸோ அதை வந்து எக்ஸும் ஒய்யும் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு என்ட்ரி ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து டோட்டலாக 27,000 சொல்லியிருக்காங்க. அதில் ஜெட்டோடது 2/9 ஷேர் அப்படின்னா 6,000 வரும். இந்த 6,000 எக்ஸும் ஒய்யும் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா எக்ஸுக்கு 3,333 வரும், ஒய்க்கு 2,667 வரும். ஸோ இந்த மாதிரி கேஷ் எதுவுமே பே பண்ணலன்னா நம்ம இந்த என்ட்ரி தான் போடணும். அடுத்தது பி சம் X and Y are partners sharing profits in the ratio of 3:2. Their book showed goodwill at rupees 6,000. Z is admitted with 2/5 share of profit and brings rupees 30,000 as his capital, but is not able to bring in cash for his share of goodwill rupees 9,000. Give journal entries. இந்த சம்மில் X and Y ஓட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 and then அவங்களோட குட்வில் அமௌண்ட் எவ்வளோனா 6,000. Z வந்து 2/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. தென் Z பார்த்தீங்கன்னா 30,000 கேபிட்டல் பே பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் வந்து குட்வில் 9,000 பே பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். இந்த சம்மில் ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல. அதனால அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோனா 3:2. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான என்ட்ரி எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், டு குட்வில் அக்கௌண்ட். இந்த 6,000 ஓல்டு பார்ட்னர்ஸோட ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணால் எக்ஸுக்கு 3,600, ஒய்க்கு 2,400. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் வந்து கேபிட்டல் கொண்டு வராரு. அந்த கேபிட்டல் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெட் வந்து அவரோட குட்வில் அமௌண்ட் பே பண்ணல. ஸோ அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ட்ரி ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அவரோட ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 9,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மில் டோட்டல் குட்வில் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த டோட்டல் குட்வில் இன்ட்டு அந்த நியூ பார்ட்னரோட ஷேர் போட்டோம். இங்கே வந்து அவரோட குட்வில் எவ்வளோனா 9,000. இந்த 9,000 சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்தா எக்ஸுக்கு 5,400, ஒய்க்கு 3,600. Next, C sum A and B are partners sharing profits in the ratio of 3:2. They admit C as a partner for 1/6 share. For this purpose of his admission, goodwill was agreed at rupees 30,000. Give journal entries. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். பட் ஆனால் ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல. அதனால் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் குட்வில் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி நியூ பார்ட்னர் வந்து கேபிட்டலுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ணலை. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து குட்விலுக்கு அமௌண்ட்டு பே பண்ணலை. அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கான என்ட்ரி மட்டும் போட்டோம்னா போதும். சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டலாக எவ்வளோ குட்வில் சொல்லியிருக்காங்கன்னா 30,000. அதில் சியோட ஷேர் வந்து 1/6 போட்டிங்கன்னா 5,000. இந்த 5,000 தான் ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா ஏக்கு 3,000 வரும், பிக்கு 2,000 வரும்.
அடுத்தது D sum, J and K were partners in a firm sharing profits and losses in the ratio of 2:1. They admitted S as a partner and the new profit sharing ratio is 3:2:1. Goodwill did not appear in the books on the above date and it is valued at rupees 36,000. So the journal entries for the treatment of goodwill. இப்போ இந்த சம்மில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது, நியூ ரேஷியோ இருக்குது. அப்போ நம்மளோட ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஜேவோட சாக்ரிஃபைஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோ வந்து 2/3, நியூ ரேஷியோ 3/6. இப்போ இதை லெஸ் பண்ணோம்னா 1/6 வரும். அதே மாதிரி கேவோட சாக்ரிஃபைஸ்க்கு ஓல்டு ரேஷியோ 1/3, நியூ ரேஷியோ 2/6. இப்போ இதை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 0. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்னா 1:0. அதாவது ஜே மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, கே எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் வந்து குட்வில்காக எந்த அமௌண்ட்டும் பே பண்ணலை. ஸோ அதனால் அவரோட குட்வில் அமௌண்ட்டை வந்து ஜே அண்ட் கேயோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டலாக குட்வில் பார்த்தீங்கன்னா 36,000 சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்ஸோட ஷேர் வந்து 1/6 போட்டோன்னா 6,000. இந்த 6,000 ஜே அண்ட் கேவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவால் ஷேர் பண்ணால் ஜேக்கு மட்டும் 6,000 வரும், கேக்கு எந்த அமௌண்ட்டும் வராது. நெக்ஸ்ட் இ சம், ஏ அண்ட் பி ஷேர் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. சி இஸ் அட்மிட்டட் வித் 1/5 ஷேர் அண்ட் இஸ் ரெக்யூர்ட் டு பிரிங் rupees 2,500 towards his share of goodwill which he is unable to do so. No goodwill appears as far as in the books. No goodwill appears in the balance sheet in the future also. Pass necessary journal entries. இந்த சம்மில் ஏ அண்ட் பியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது. சிஏ 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. அவர் வந்து 2,500 அவரோட குட்வில் ஷேராக பே பண்ணணும். ஆனால் அவர் அதை பே பண்ணல. அவங்களோட புக்ஸ்லையும் எந்த குட்விலும் இல்லை, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஃபியூச்சர்லையும் எந்த குட்விலும் அப்பியர் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கிறது கொடுக்கல. ஸோ அதனால் அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எவ்வளோனா 3:2. ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சி வந்து பே பண்ணல குட்வில்காக அமௌண்ட்டு, அதை வந்து நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 2,500 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2 பிரிச்சா ஏக்கு 1,500 வரும், பிக்கு 1,000 வரும். நெக்ஸ்ட் எஃப் சம், male and nil are partners sharing profits in the ratio of 3:2. Their books show goodwill at rupees 50,000. Kale is admitted with 1/4 share of profit and brings in rupees 1 lakh as his capital but is not able to bring in cash for his share of goodwill rupees 25,000. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த சம்மில் மேல் அண்ட் நெல்லோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 and then அவங்களோட குட்வில் 50,000. கேல் அப்படிங்கிறவோட 1/4 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1 lakh கேபிட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் குட்வில் 25,000க்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே மேல் அண்ட் நெல் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல, அதனால் அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எவ்வளோனா 3:2. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் குட்வில் 50,000 இருக்குது. அந்த 50,000 ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ட்ரி மேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா நேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட். 50,000 ஓல்டு ரேஷியோ 3:2 படி பிரிச்சா மேலுக்கு 30,000, நேலுக்கு வந்து 20,000. அடுத்தது கேல் பார்த்தீங்கன்னா 1 lakh கேபிட்டல் அமௌண்ட் பே பண்ணுறாரு, அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. நெக்ஸ்ட் கேலோட குட்வில் ஷேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோனா 25,000. பட் ஆனால் அந்த 25,000 அவர் பே பண்ணல. அதை நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி கேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு மேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோனா குட்வில் 25,000. இந்த 25,000 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரிச்சோன்னா மேலுக்கு 15,000 வரும், நேலுக்கு வந்து 10,000 வரும். அடுத்தது ஜி சம், an admission of bin, it was agreed that the goodwill of Rin and Sin should be valued at rupees 45,000. Bin is to get 1/5 share of profit. Previously, Rin and Sin shared profits in the ratio of 2:3. Bin cannot bring any cash for goodwill. Past journal entries, when the books of Rin and Sin, there is no goodwill account. Goodwill appears at rupees 15,000. சம்ல பார்த்தீங்கன்னா ரின் அண்ட் சின் அப்படிங்கிற பார்ட்னர்ஸோட குட்வில் 45,000 சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓல்டு ரேஷியோ 2:3. இங்கே கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ குட்வில் அக்கௌண்ட். செகண்ட் கண்டிஷன் குட்வில் அப்பியர்ஸ் அட் 15,000 அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இங்கேயும் ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல, அதனால் அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எவ்வளோனா 2:3.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர் இஸ் நோ குட்வில் அக்கௌண்ட். குட்வில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம குட்வில் ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ட்ரி போட தேவையில்லை. அப்போ என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, பின் வந்து அவரோட குட்வில் ஷேருக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும். அதை பே பண்ணல, அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி மட்டும் போட்டோன்னா போதும். ஸோ அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ரின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சீன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டலாக குட்வில் வந்து 45,000. இதில் வந்து பின்னோட ஷேர் 1/5 போட்டோன்னா 9,000 வரும். இந்த 9,000 ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:3 ரேஷியோவில் ஷேர் பண்ணால் ரின்னுக்கு 3,600, சின்னுக்கு 5,400 வரும். அடுத்த கண்டிஷன், குட்வில் அப்பியர்ஸ் அட் ₹15,000. குட்வில் அக்கௌண்ட்டில் 15,000 அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன போடணும்னா, வெரி சிம்பிள், அந்த எக்ஸிஸ்டிங் குட்வில் 15,000 ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசிட்டஸ் நம்ம குட்வில்க்கு கேஷ் பே பண்ணாததுக்கான என்ட்ரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான என்ட்ரி ரின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் சீன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். 15,000 2:3 ரேஷியோவில் பிரிச்சோன்னா ரின்னுக்கு 6,000, சின்னுக்கு 9,000 வரும். அடுத்தது பின் வந்து அவரோட ஷேர் 9,000 பே பண்ணல, அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி பின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ரின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சீன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பின்னோட ஷேர் வந்து 9,000, இதை 2:3 சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரிச்சோன்னா ரின்னுக்கு 3,600, சின்னுக்கு வந்து 5,400 வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்வில்காக எந்த கேஷுமே நியூ பார்ட்னர் பே பண்ணல அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா குட்வில்கான கேஷ் பே பண்ணால் என்ன மாதிரி என்ட்ரி போடணும், பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் என்ன மாதிரி என்ட்ரிஸ் போடணும், குட்வில்ல வந்து நம்ம என்னென்ன மெத்தடில் வேல்யூ பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்காம இருந்தால் அந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.